வெல்கம் டு சின்னாஸ் குக்கிங். நம்ம இன்னைக்கு சின்னாஸ் குக்கிங்கில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலுக்கு பட்டர் முறுக்கு செய்ய போகிறோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 பவுல் அளவுக்கு நான் மாவு பச்சரிசி மாவு அரைச்சி ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு கடல மாவு எடுத்துருக்கோம். நம்ம பொடி பண்ண உடச்ச கடல பொடியை இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். கருப்பெல்லை அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். வெண்ணெய் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ தேவைன்னா போட்டுக்கலாம். அப்புறம் தண்ணி நம்ம ஆட் பண்ணி நம்ம பண்ணோன்னா உப்பு சேர்க்க முடியாது. இப்போ நம்ம லேசாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். தண்ணி அதிகமாகாதபடி லைட்டாக பிசைஞ்சிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசையணும். இந்த அழுத்திரம் பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். நான் பார்த்தீங்கன்னா தண்ணி ஒரு பவுல் அளவுக்கு, இந்த பவுல் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் நேரம் ஆகும் சுடுறதுக்கு. அதனால் இதுக்கு மேலே காயாத இருக்கிறதுக்கு நான் கொஞ்சம் வெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிறேன். அப்போ தான் மாவு காயாத நல்லா சாஃப்டாகவே இருக்கும். பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா எண்ணெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது எண்ணெய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா சூடு பண்ணி ஆட் பண்ணிக்கணும். இப்போ மாவு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட முறுக்கு குழாய் இல்லைன்னா பரவாயில்ல. நம்ம கவர் இந்த மாதிரி எண்ணெய் கவர் இருக்கும், அது உள்ளே பேக் பண்ணிவிட்டு நம்ம சின்னதாக ஓட்டை போட்டுக்கிட்டு பிழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணிக்கணும். நம்ம எந்த அளவுக்கு விடுறோமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கிட்டு மாவு தேவையான அளவு மாவு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது எப்படி பிழியுதுன்றதை பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ நைஸாக வருது. இப்போ நம்ம எண்ணெயில் இதை அழுத்தி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அழுத்தமாக தான் இருக்கும். இந்த மாதிரி கிச்சன் இப்போது இந்த எல்லாத்தையும் கலரி விட்டுட்டு லைட்டாகவே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக மீற மாவை இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைங்களாக உருண்டை பண்ணி போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட்டில் பிழிய முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக போட்டாச்சு. பார்க்குறதுக்கு இது சீடை மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அப்போ தான் நல்லா உள்ள மாவு நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம லைட்டாக கலரி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ப்ரௌனாக வரணும். எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பட்டர் முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இது பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொறன்னு நல்லா இருக்குது. நான் இதை காஃபியோடு சாப்பிட போகிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை அழுத்துங்க. தேங்க்யூ.